கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஹரிபுத்திரன் இணைந்திருக்கிறார். ஹரிபுத்திரன், உயிரிழந்த நிர்வாகி யார்? தற்போது அவருடைய உடல் எங்கிருக்கிறது? இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது? பாலசுப்ரமணியம், சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் அரசு அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தொடர்ந்து ஊத்தாரை அடுத்த கேத்துநாயக்கம்பட்டி கிராமத்தில் 20 அடி உயரம் கொண்ட திமுக கொடிக்கம்பமானது கடந்த சில ஆண்டுகளாகவே அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. அவற்றை அகற்றும் பணியில் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 6 பேர் இன்று காலை ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் கொடிக்கம்பம் உரசியதில் 6 பேரும் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக கிராம மக்கள் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் ஊத்தாங்கரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் மருத்துவர் சோதனை செய்ததில் அதே கிராமத்தைச் சேர்ந்த திமுக கட்சியினர் ராமமூர்த்தி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் 5 படுகாயங்களுடன் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது அவரது உடலானது ஊத்தாங்கரை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் கிராம பகுதியில் மற்றும் திமுக கட்சியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலசுப்ரமணியம், விவரங்களுக்கு நன்றி ஹரிபுத்திரன்.